ஆஃப்டர் டெலிவரி ரொம்ப நாளாக நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். வெளியில் எங்கேயாச்சும் கூப்பிட்டு போங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அதிகமாக இருக்கா போல இருக்குன்ட்டு. அப்போல்லாம் அவர் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. பக்கத்தில் இருக்க கோவில் கும்பாபிஷேகம், யாக பூஜை எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயாச்சும் கூப்பிட்டு போக சொல்லியிருந்தேன். அப்புறம் அங்கேயும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னு தெரியல. திடீர்னு நைட் அவுட்டிங் போகலாம் அப்படின்னாரு. என்னடா மனுஷனுக்கு திடீர்னு இவ்வளோ அக்கறை வந்து நைட் அவுட்டிங்லாம் கூப்பிட்டு போகிறாரே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னப்பா திடீர்னு நைட் அவுட்டிங்லாம் கூப்பிட்டு வரியா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, இல்லை இன்றைக்கி ஃபுல்லாக நீ ரொம்ப பிஸியாக கிச்சன்லேயே இருந்துட்ட, ரொம்ப டயர்டாகிட்ருப்ப. ஸோ இன்னும் நைட்டு தூங்காமல் பாப்பாவை பார்த்துக்கிட்டனா இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு தான் உன்னை வெளியில் கூப்பிட்டு வந்தேன். நைட் அவுட்டிங் போய் ரொம்ப ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ வெளியில் போகலான்னு கூட்டிகிட்டு வந்தாக்கா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். எப்பட்றா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி எனக்கு. நைட்டு 11:00 கடைக்கு போகணும் அப்படின்றதால கடை மட்டும்தான், அதாவது ஃபலூடா கடை மட்டும்தான் ஓப்பனில் இருந்துச்சு. ஸோ ஃபலூடா ஒன்று ஆர்டர் பண்ணி 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு பொறுமையாக கிளம்பி வந்துட்டோம். டாடா, பாய்.